Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது செல்வம் தரும் அமைப்புகள். இதான் தலைப்பு. பொதுவாக செல்வத்தை விரும்பாத மனிதர்களே இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட சொல்லிடலாம். வெகு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் செல்வத்தின் மேலே பெரிய ஈர்ப்பு இல்லாமல் இருப்பாங்க, ஆர்வம் இல்லாமல் ஆர்வக்குறைவாக இருப்பாங்க. மற்றபடி 98% மக்களுக்கு செல்வம் தேவைதான். இந்த பெரும் செல்வம் சேரும் அமைப்பு அப்படிங்கிறது நம்ம ஜாதக அடிப்படையில் சில கிரகங்களுடைய நிலைப்பாட்டை கொண்டு அறிந்து கொள்ள முடியும். பொதுவாக ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் தனாதிபதின்னு ஒருத்தர், லாபாதிபதின்னு ஒருத்தர் இருப்பாங்க. இந்த தனத்திற்கும் லாபத்திற்கும் பொறுப்பு வகிக்கும் கிரகங்கள்னு ஒரு 2 பேர் இருப்பாங்க. நம்ம லக்னத்துக்கு தனாதிபதினு ஒருத்தர் இருப்பார், லாபாதிபதினு ஒருத்தர் இருப்பார். அது இல்லாமல் தனத்துக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய கிரகங்கள் 2 பேர் இருப்பாங்க. இந்த தனத்திற்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய கிரகங்கள் 2 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் குரு, இன்னொருத்தர் சுக்கிரன். இவங்க 2 பேருமே வாழ்வியல் வசதிகளை, சிறப்பான வாழ்க்கையை, செல்வாக்கு மிக்க வாழ்க்கையை, செல்வ வளம் பொழிந்த வாழ்க்கையை தீர்மானிக்கும் சக்தி கொண்ட கிரகங்கள். இதில் 2 பேருமே இயற்கை சுபர்கள்ங்கிறது ஒரு அடிஷனல் தகவல். இதில் குரு பகவான் மாபெரும் சுபர், சுக்கிரன் கொஞ்சோண்டு பாவத்தன்மையும் சேர்த்த சுபர். உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு சுக்கிரன் சொல்லக்கூடிய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு அவங்க லக்ன சுபர்களாக இருக்கட்டும், லக்ன பாவிகளாக இருக்கட்டும், இதில் கூட ஒரு சூட்சமாக பார்த்தீங்கன்னா, குரு ஒரு 6 லக்னத்துக்கு சுபராக வந்துடுவார், சுக்கிரன் ஒரு 6 லக்னத்துக்கு சுபராக வந்துடுவார். இப்போ மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த 6 லக்னத்துக்கு குரு நல்லவராயிடுவார். ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த 6 லக்னங்களுக்கு சுக்கிரன் நல்லவராயிடுவார். ஆக மொத்தம் கடவுளுடைய படைப்பில் எல்லாம் சமம்ங்கிற மாதிரி 2 இயற்கை சுபர்களை ஆளுக்கு ஒரு பக்கமாக விரிச்சு கொடுத்துருவார். இந்த 2 பேரும் உங்கள் லக்னத்துக்கு நல்லவங்களோ கெட்டவங்களோ, இந்த 2 பேரும் உங்கள் ஜாதகத்தில் நிலைத்த வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த வீடுகளில் இருந்தாங்கனாலே உங்களுக்கு செல்வம் சேரும் அமைப்பு. இது தொடர்ந்து பணம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய செல்வங்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கும். இது அனுபவ ரீதியான அசைக்க முடியாத உண்மை. உங்கள் ஜாதகத்தில் குரு சுக்கிரன் இவங்க 2 பேரும் தனித்தனியாவோ அல்லது இணைந்த நிலையிலோ இந்த 4 வீடுகள்னு சொல்லக்கூடிய நிலைத்த வீடுகளில் இருந்துட்டாங்கன்னா இது பக்காவாக செல்வம் சேரும் அமைப்பு தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. புரியுதுங்களா? ஒரு நிலையில் இவங்களுடைய இணைவு திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்களை தருகிறதுங்கிற மாதிரியான பொது பலன்கள் இருந்தாலும் கூட, தனிப்பட்ட முறையில் பொருளாதார வளர்ச்சிக்கு, செல்வம் சேர்வதற்கு, செல்வாக்கு மிகுந்தவராக நீங்கள் இருக்கிறதுக்கு, நல்ல தனப்புழக்கம், தாராள தனப்புழக்கம் இருக்கிறதுக்கு, அந்த தனத்தை நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு இந்த 2 கிரகங்களுடைய துணைப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, குருவும் சுக்கிரனும் இந்த 4 வீடுகளில் ஏதோ ஒரு வீட்டில் ஒன்றாகவோ அல்லது தனித்தனியாகவோ இருந்தாலும் இந்த அமைப்பு உங்களுக்கு செல்வத்தை சேர்க்கும் அமைப்பாக கருதப்படும். இது ஒரு விதி. இன்னொரு விதி பார்த்தீங்கன்னா, உங்கள் தனாதிபதின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியோ, லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதியோ, இவங்க 2 பேரும் இதே மாதிரி நிலைத்த வீடுகளில் இருந்தாலும் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு சேரும் யோகிதைகள் அதிகரிக்கும். புரிஞ்சிச்சுங்களா? இன்னும் இந்த தனாதிபதி, லாபாதிபதி இந்த நிலைத்த வீடுகளில் இருக்கும்போது அவர்கள் அந்த வீட்டில் கெட்டு போகாமல் இருக்கணும். கடும் பகை நிலையிலையோ நீச்ச நிலையிலோ இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த குருவுக்கும் சுக்கிரனுக்கும் இந்த விதி கிடையாது. பட் உங்கள் தனாதிபதி லாபாதிபதினு வரும்போது இந்த விதியை பார்க்கணும். உதாரணமாக மேச லக்னத்திற்கு தனாதிபதி சுக்கிரன், அவர் பொது தனகாரகனும் கூட. குருவும் தனகாரகன், சுக்கிரனும் தனகாரகன். லாபாதிபதி சனி. இப்போ இந்த சுக்கிரனும் சனியும் 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருந்தாலும் கும்பத்தில் இருந்தாலும் இவங்களுக்கு ஃபுல் பவர். சிம்மத்தில் இருக்கும்போது சுக்கிரன் ஓகேங்கிற லெவலில் வந்தாலும் சனிக்கு அது கடும் பகை வீடாக வந்துடும். விருச்சிகத்தில் இருக்கும்போது சுக்கிரனுக்கு ஓகேங்கிற நிலைமை வந்தாலும் சனிக்கு அது பகை வீடாக போகும். ஸோ இந்த நிலைத்த வீடுகளில் தன லாபாதிபதி இருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும்.
ரிஷப லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் தனாதிபதியாக வருவார், லாபாதிபதியாக குரு வருவார். அப்போ புதனும் குருவும் சிம்மத்தில் இருக்கிறது, ரிஷபத்திலே இருக்கிறது, விருச்சிகத்தில் இருக்கிறது, கும்பத்தில் இருக்கிறது, இவர்களுக்கு நல்ல அமைப்பு. இதில் புதனுக்கு விருச்சிகம் மட்டும் ஆகாத வீடு அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். இதில் இவங்க 2 பேரும் தனித்தனியாகவும் இருக்கலாம், ஒன்றாவும் இருக்கலாம். இதில் பொது தனக்காரகனா குரு ஒருத்தருக்கு வராருங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அவர் லாபாதிபதியாகவும் வந்துடுவார். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனாதிபதி சந்திரன், லாபாதிபதி செவ்வாய். இவங்க 2 பேருமே மிதுன லக்னக்காரரான புதனுக்கு அவ்வளோ பெரிய நண்பர்கள்னு சொல்லிட முடியாது. சந்திரனுக்கு புதனை பிடிக்கும்னாலும் புதனுக்கு சந்திரனை சுத்தமாக பிடிக்காது. லாபாதிபதியான செவ்வாயும் புதனுக்கு ஒரு எதிரி கிரகம் தான். அதனால தான் மிதுன லக்னம் நிலைத்த தனமும் நிலைத்த செல்வமும் வரும் அமைப்பு குறைவாக உள்ள லக்னங்களில் ஒன்றா வரும். தனாதிபதியான சந்திரன் போய் 3ஆம் இடமான சிம்மத்தில் இருந்தாலும், 12ஆம் இடமான ரிஷபத்தில் இருந்தாலும், 6ஆம் இடமான விருச்சிகத்தில் இருந்தாலும், 9ஆம் இடமான கும்பத்தில் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற லெவல் தான் வரும். இதில் 12ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது விரயம் அதிகம் கொடுக்கும் விதியாக. லாபாதிபதி செவ்வாய் அதே மாதிரி தான். ரிஷபத்தில் இருந்தாலும், சிம்மத்தில் இருந்தாலும், விருச்சிகத்தில் இருந்தாலும், கும்பத்தில் இருந்தாலும் ஓகேங்கிற லெவல் வரும். ஸோ ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த விதி மாறுபடும். இவங்களுக்கு குரு சுக்கிரன் அமைஞ்சிடுறது பெட்டர், நிலைத்த வீடுகள். கடகலக்கணத்திற்கு தனாதிபதி சூரியன் அங்கேயே இருந்தாலும் நல்லாயிருக்கும், விருச்சிகத்தில் இருந்தாலும் நல்லாயிருக்கும், அவர் கும்பத்தில் இருந்தாலும் ஓகே தான், ரிஷபத்தில் இருந்தாலும் ஓகே தான். கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் இந்த 4 வீடுகளில் எங்கேயாவது இருந்தான்னா நிலைத்த தனமும் நிலையான வருமானமும் செல்வம் சேரும் யோகிதைகளும் அப்படிங்கிற அமைப்பில் வந்துடும். இது வந்து செல்வம் சேரும் அமைப்பில் சிறப்பாக தரக்கூடிய அமைப்பு. இவங்களுக்கு லாபாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். அவர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொது தனகாரகனாகவும் வந்துடுறதுனால அவர் அங்கேயே இருக்கலாம், சிம்மத்தில் இருக்கலாம், விருச்சிகத்தில் இருக்கலாம், கும்பத்தில் இருக்கலாம். அதுவும் பெஸ்ட்டு தான். இதில் வந்து சூரியனும் சுக்கிரனும் மேக்சிமம் இணைந்தே செல்லக்கூடிய கிரகங்கள்ங்கனால இவங்க அந்த அமைப்புலையும் வருவாங்க. சிம்மலக்கணத்திற்கு தனாதிபதி லாபாதிபதி 2 பேருமே புதன் தான். அப்போ புதன் வந்து இந்த நிலைத்த வீடுகளில் எங்கேயாவது உட்கார்ந்தான்னா இவங்களுக்கு சூப்பர். சிம்மத்துக்கு உட்கார்ந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், திக்பலம். விருச்சிகத்தில் இருந்தாலும் ஓகே தான் இவங்களை பொறுத்த வரைக்கும். ரிஷபத்தில் இருந்தாலும் ஓகே தான், மேபி கும்பத்தில் இருந்தாலும் ஓகே தான். கன்னிக்கு தனாதிபதி சுக்கிரன், லாபாதிபதி சந்திரன். இப்போ சந்திரன் நிலைத்த வீடான ரிஷபத்தில் போய் உட்கார்றது, சிம்மத்தில் வந்து உட்கார்றது சிறப்பிலும் சிறப்பு. விருச்சிகத்தில் இருக்கும்போது நீச்சம் அடைஞ்சிருவார், அது அவ்வளோ பெரிய யோகம்னு சொல்ல முடியாது. கும்பத்துலேயுமே அது ஒரு சுமாரான அமைப்பு தான். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வந்து விருச்சிகத்தில் இருந்தால் 3ஆம் இடங்கிற மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுவார். கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ நல்லா இருக்காது. கும்பத்தில் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ரிஷபத்தில் இருக்கிறது சிறப்பிலும் வெகு சிறப்பு. சிம்மத்தில் இருந்தால் கூட ஓகேங்கிற லெவலில் வரும். துலா லக்னத்துக்கு செவ்வாய் 2 கூடையவராகி சூரியன் 11 கூடையவராக வருவாங்கங்கும்போது இந்த செவ்வாய் நிலைத்த வீடான விருச்சிகத்திலே இருக்கிறது, ரிஷபத்தில் இருக்கிறது, சிம்மத்தில் இருக்கிறது, கும்பத்தில் இருக்கிறது இவர்களை பொறுத்தவரை சிறப்பு. அதே மாதிரி சூரியனும் இந்த 4 வீடுகளும் சிறப்பை தரும் அமைப்பு தான். பொது சுபர்கள் குரு சுக்கிரன் நிலைத்த வீட்டில் இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல வலுவான அமைப்பு. அடுத்து உங்கள் தன லாபாதிபதிகள் இவங்க நிலைத்த வீட்டில் இருக்கிறது அதீதமான சிறப்புகள், செல்வத்தை சேர்க்கும் அமைப்பாகவே கருதப்படுகிறது. இந்த 4மே இணைஞ்ச நிலையில் ஒரு ஜாதகம் இருக்குது, ரொம்ப கொடுத்து வச்சோம். இவங்கெல்லாம் தான் கோடீஸ்வரர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வரும். ஏற்கனவே இருக்கிற பொது சுபரான குருவும் சுக்கிரனும் நிலைத்த வீட்டில் அமர்ந்து அடுத்து உங்களுடைய லக்னத்திற்கு தன லாபாதிபதிகளும் அதே நிலைத்த வீடுகளில் போய் உட்காரும்போது ரொம்ப அற்புதமான ஒரு யோக பாக்கியதைகளை பெற முடியும். விருச்சிகத்துக்கு பொது தனக்காரகனான குரு, அவர் கும்பம், ரிஷபம், சிம்மம் அல்லது விருச்சிகம் எங்கே இருந்தாலும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சுக்கிரனுக்கும் இந்த 4 வீடு நல்லாயிருக்கும். லாபாதிபதியான புதன் இங்கே 4 வீட்டில் அமர்ந்தாலும் இவர்களுக்கு ஓகே தான். இதில் விருச்சிகத்தில் மட்டும் ஒரு கடும் பகை நிலையை பெறுவார், மற்ற 3 வீடுகள் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தனுர் லக்னத்துக்கு சனி பகவான் போய் நிலைத்த வீட்டில் உட்காரணும் தனாதிபதிங்கிற முறையில், சுக்கிரனும் நிலைத்த வீட்டில் உட்காரணும் லாபாதிபதிங்கிற முறையில். இதில் வந்து தனுர் லக்னத்துக்கு சுக்கிரன் ஆகாதவர்னாலும் கூட 6ஆம் இடத்துல உட்கார்ந்த சுக்கிரன் இவர்களுக்கு பொருளாதார சிக்கலை கொடுக்கறதில்ல, கண்டிப்பாக பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் முன்னேற்றத்தை தரும். மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியே தனாதிபதி லாபாதிபதி செவ்வாய் நிலைத்த வீட்டில் உட்கார்றது சிறப்பு. விருச்சிகத்தில் இருந்தாலும் சரி, கும்பத்தில் இருந்தாலும் சரி, ரிஷபத்தில் இருந்தாலும் சரி. சிம்மம் மட்டும் லக்னத்துக்கு 8ஆம் வீடுங்கிற அடிப்படையில் கொஞ்சம் சுமாரான பலனை கொடுக்கும். சனி பகவான் கும்பத்திலே இருக்கிறது, ரிஷபத்தில் இருக்கிறது நல்ல விஷயம். விருச்சிகம் சிம்மம்ங்கிறது அவருக்கு அவ்வளோ நல்ல விஷயமா இருக்காது. கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தன லாபாதிபதி ஒரே ஆள் தான் குரு. ஸோ இவர் லக்னத்தில் இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருந்தாலும் இவங்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சி கட்டாயம் இருக்கும். இதில் பொது தனக்காரகனாக அவர் வந்துடுறதுனால இது ஒரு தனிச்சிறப்பு. மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 2ஆம் அதிபதியாக, சனி 11ஆம் அதிபதியாக வர்றதுனால இவர்கள் நிலைத்த வீட்டில் அமரும் நிலைப்பாட்டை பொறுத்து இவர்களின் பொருளாதார வளர்ச்சி இருக்கும். இப்போ 3ஆம் இடத்துல ரிஷபத்தில் செவ்வாய் நல்ல விஷயம்.
தனாதிபதி நிலைத்த வீட்டில் இருக்காரு. 6ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கலாம், தப்பில்லை. 9ஆம் இடம் விருச்சிகம் இருக்கலாம், 12ஆம் இடம் இருக்கலாம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த 4 நிலைத்த வீடும் ஓகே. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரிஷபம் ஓகே, ஆனால் சிம்மம் கடும் பகை வீடு, விருச்சிகம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது, கும்பம் ஓகே அப்படிங்கிற மாதிரி. இந்த ரிஷபமும் கும்பமும் மட்டும் சனிக்கு ஓகேங்கிற மாதிரியான நிலைமையில் வரும். ஸோ 4 விதிகள். ஒன்று, உங்கள் தனாதிபதி நிலைத்த வீட்டில் இருக்கணும், இல்லை உங்கள் லாபாதிபதி நிலைத்த வீட்டில் இருக்கணும், அல்லது பொது தனக்காரகனான குரு நிலைத்த வீட்டில் இருக்கணும், பொது தனக்காரகனான சுக்கிரன் நிலைத்த வீட்டில் இருக்கணும். இது 4மே ஒரு சேர அமைய பெற்றால் 100% செல்வம் சேரும் அமைப்பு கொண்ட ஜாதகம் நீங்கள். 3 பேர் இருக்காருன்னா 75% செல்வம் சேரும் அமைப்பு கொண்டவர் நீங்கள். 2 பேர் தான் இருக்காங்க, 50% செல்வம் சேரும் அமைப்பு கொண்டவர்கள் நீங்கள். இப்படி கணக்கு போட்டுங்க. இந்த அமைப்பு தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு மிக சிறப்பாக பொருந்தி வரும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.